டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியது. தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியுள்ளது. டெல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் தற்பொழுது பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலே 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இது நடைபெறுகின்றது. ஏற்கனவே தன்னுடைய சுதந்திர தின உரையிலே பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு, அதாவது இந்திய மக்களுக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக தீபாவளியில முக்கியமான சில அறிவிப்புகள் காத்திருக்கின்றன என்று கூறியிருந்தார். அதன்படி 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 2 அடுக்குகளாக குறைத்து, அதிலும் குறிப்பாக மத்திய மக்களுக்கு அத்தியாவசிய தேவை உடைய பொருள்களின் விலையை குறைக்கக்கூடிய விதமாக ஜிஎஸ்டியினுடைய விலை அந்த பொருள்களுக்கு குறைக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. மத்திய நிதியமைச்சர் தலைமையிலான இந்த கூட்டத்திலே டெல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நடைபெறுகின்றது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான கூட்டமைப்பில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள். இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி விகிதங்களை மாற்றி அமைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 4லிருந்து 2 அடுக்குகளாக குறைக்கும் பொழுது அதில் எந்தெந்த பொருள்களுக்கு சலுகை விலை குறைவு ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் மத்திய நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பார்கள் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.